வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா பிரிட்டிஷ் சோல்ஜர் ஒருத்தர் அமேசானுக்கு காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அங்க இருக்கிற தங்க நகரத்தை பத்தி அவரு கேள்விப்படுறாரு. இது உண்மையா இல்லைன்னா கட்டுக்கதையா அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி உண்மையிலே இப்படி ஒரு தங்க நகரம் இருக்குன்னா அதை யாருதான் வந்து போய் தேடி கண்டுபிடிக்காம இருப்பாங்க. அப்படி இருக்க நம்ம சோல்ஜரும் போகும்போது அவருக்கு ஒரு சில க்ளூஸ் கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணி அவர் வந்து அமேசான் காட்டுக்குள்ள வந்து மறுபடியும் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாதாரணமா காடுனாலே அதுல நிறைய ஆபத்துகள் இருக்கும். அமேசான் காடுனா சொல்லவா வேணும். அங்க வரப்போற ஆபத்துகள் எல்லாத்தையுமே தாண்டி போய் அவர் கடைசியில் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை 1920s உண்மையா நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது 2016 ரிலீஸ் ஆன த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசட் அப்படிங்கிற அட்வென்ச்சர் ஆக்ஷன் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். பிரிட்டிஷ் போர்ஸை தான் இப்போ வந்து காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு பர்சிவல். இவங்களோட சீஃப் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுக்காக ஒரு மானை வந்து நீங்க வேட்டையாடிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மான் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அது வந்து காட்டுக்குள்ள ஓடிடுது. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அதனால எல்லாருமே பாதியில அப்படியே நின்னுறாங்க. ஆனா நம்ம பர்சிவல் மட்டும் துணிஞ்சு போயிட்டு அந்த மானை வேட்டையாடுறாரு. பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. தூரத்துல இருந்து அவங்களோட ஒய்ஃப், இவங்க தான் அவங்களோட ஒய்ஃப். இந்த குட்டி பையன் அவங்களோட பையன் தான். இவனோட பேரு ஜாக். இவங்க பெருமையா வந்து ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த பார்ட்டிக்கு தான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்கும்போது அவர் நார்மலா தான் ட்ரெஸ் பண்ணிருக்காரு. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு இன்னமுமே எனக்கான ப்ரொமோஷன் வந்து கிடைக்கல. அதனால இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போனேன் அப்படின்னா அங்க வந்து நிறைய சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வருவாங்க. இந்த மான வேட்டையாடினது யாருன்னு கேட்கும்போது என்னை பத்தி பேசுவாங்க. அப்படின்னா எனக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனாலதான் நான் இதே மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பார்ட்டி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வராங்க. இந்த மானை யார் வேட்டையாடினது கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சீஃப் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே நம்ம பர்சிவலுக்கு கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிடுது. இதை வச்சுதான் ப்ரொமோஷன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அடைச்சா எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பர்சிவலை வந்து அவங்களோட சீஃப் ஆஃபீஸர் கூப்பிட்டு விடுறாரு. உனக்கு வந்து வேற ஒரு இடத்துல வேலை வந்திருக்கு, நீ அங்க போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ப்ரொமோஷனும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை, இவங்க சொல்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பர்சிவல் அவங்க போயிட்டு அந்த ஆளை மீட் பண்றாரு. இதான் வந்து நம்ம ஹீரோவா வர சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. என்ன வேலை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ்ல வந்துட்டு இன்னும் அந்த மேப் வந்து அது கம்ப்ளீட் ஆகியிருக்காது. அதை போயிட்டு கண்டுபிடிக்கணும்னா அங்க போய் சர்வே எடுத்தாகணும். அதனால நீங்க போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. அந்த பிளேஸ்ல இருக்கிற இடத்தெல்லாம் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா நிறைய மலை காடுகள் அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி போயாகணும். அதோட அந்த ரிவர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதே இவங்க வந்து கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போதும். இப்போ இவங்க வந்து சில பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல சர்வே பண்ணி பாக்குறதுக்காக வந்து போக ஆரம்பிக்கிறாரு. காட்டையும் இவங்க வந்து சுத்தி தான் போயாகணும். அதனால இப்ப வந்து காட்டுக்குள்ளேயும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து பஞ்சமாகுது. அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க இருக்கிறதே இவங்க வந்து நோட் பண்றாங்க. அவங்களோட தோட்டம் இருக்கு. அதனால அவங்க கிட்ட போயிட்டு நாங்களும் இது மாதிரி பிரிட்டிஷ் டீம் தான், எங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. இவங்களுக்கு தேவையான சில ஆட்கள் வேணும், ஏன்னா இங்க இருந்து இவங்க வந்து டிராவல் பண்ணணும், எங்களுக்கு தேவையான ஃபுட்ஸும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்டது எல்லாத்தையுமே அந்த ஊர் தலைவர் வந்து இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. சிவலுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி ஆனோன்னா அவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர் வீட்டை விட்டு கிளம்பி பல மாசங்கள் ஆயிடுச்சு. அதனால அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. ஆனா அந்த லெட்டர் அவர் வந்து அப்போ ஓபன் பண்ணி படிக்கல, அதை அப்படியே வந்து வச்சிருக்காரு. வந்து இப்ப நதியில தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூண்டில் போட்டு பாக்குறாங்க. ஆனா அதுல ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க போற வழியில ஒரு போட் நிக்கிறத பாக்குறாங்க. அதுவும் அந்த போட்ல ஒரு ஆள் மட்டும் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அவரை பார்த்ததுமே ஏதோ ஆபத்துல இருக்காரான்னு சொல்லிட்டு எது ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இவங்களை வந்து திடீர்னு யாரோ வந்து அம்பு விட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து மலைவாழ் மக்கள் தான், அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷங்க வரதை பார்த்துட்டு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படியோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இவங்க வந்து அந்த போட்ல ஏறிக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் தண்ணிக்குள்ளே வந்து மாட்டிக்கிறான். அங்க இருக்கிற பிரானா மீட்கள் எல்லாருமே வந்து அதை அவன் வந்து சாப்பிட்டுருதுங்க. கூட வந்த ஒரு ஆள் வந்து இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பர்சிவலா அவங்க கூட வந்தவனுங்களும் வந்து ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல இவங்க வந்து நைட்டு டென்ட் போட்டு வந்து தங்குறாங்க. இதே மாதிரி தான் பகல்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க, நைட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க தங்கிக்குவாங்க. இப்போ இவனுக்கு வந்து லெட்டரை வந்து ஒருத்தன் வந்து படிச்சு காமிக்கிறான். ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்திருக்கும்ல, அதுல ஒய்ஃப் வந்து இவன் கிளம்பி வரும்போதே பிரெக்னெண்டா இருந்திருப்பா. இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதை பத்தி படிக்கும் போது இல்ல இதுக்கு மேல படிக்க வேணாம், அந்த லெட்டரை வந்து நெருப்புல போட்டுறான். இப்போ பொழுது விடிஞ்சோன்னா மறுபடியும் இவங்களோட டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல,
அதுவும் இப்ப வந்து காலியா இருந்திருக்கும். இதுக்கு மேல இவங்க டிராவல் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் கத்தி எடுத்து பர்சிவலை பார்த்து மிரட்ட, அவன் கூட இருந்த இன்னொருத்தவன் கன் எடுத்து அவனோட காதுலயே ஷூட் பண்ணிடுறான். ஒழுங்கா அமைதியா உட்காருன்னு. அந்த டைமிங் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற சண்டையில வந்துட்டு ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம ஹீரோ வந்து பாத்துறான். இந்த நதி வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத அவன் வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறான். இதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. ஏன்னா இவ்வளவு தூரம் இது வரைக்கும் எந்த மனுஷனுமே வந்து வந்தது கிடையாது. கூட வந்து இன்னொருத்தன் வந்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்ததே பெரிய விஷயம், ஆனா இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த தங்க நகரத்தை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு கிளம்பிடாதீங்க, அது ரொம்பவே ஆபத்து, அப்படி போன யாருமே இது வரைக்கும் உயிரோட வந்ததில்லை அப்படின்ற மாதிரி இவனோட பாஷையில வந்து அவன் புலம்பிட்டு இருக்கிறான். ஆனா இவனோட பாஷை வந்து நம்ம பர்சிவலுக்கு தெரியும். அதனால இவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பர்சிவலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தா அது வந்து ஒரு காட்டு பண்ணி. எப்படியும் இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைச்சிருச்சு. ஒரு காட்டு பண்ணியை வேட்டையாடிட்டாங்க. அதை போய் நம்ம பர்சிவல் கிட்டக்க பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து சில பொருட்கள் கிடைக்குது. அது எல்லாமே இதுக்கு முன்னாடி பழங்குடியினர் யூஸ் பண்ணதுதான். அப்படின்னா அவன் சொன்னது மாதிரி உண்மையிலே இந்த இடத்துல வந்து தங்க நகரம் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி இவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதனால திருப்பி இதுக்கு மேற்கொண்டு போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பர்சிவல் நினைக்கிறான். ஆனா அவங்க கூட வந்தவங்க யாருமே அதுக்கு வந்து ஒத்துக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து ஃபுட் கிடையாது, ரிட்டர்ன் போறதுக்கு மட்டும் தான் இருக்கா. அதுவும் இப்ப வேட்டையாடினா அந்த பண்ணி தான். அதனால மறுபடியும் நம்ம ஹீரோ மனசை கேட்காம அங்கிருந்து ரிட்டர்ன் போயிடுறாரு. அவர் ஊருக்கு போனதுமே அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லாருமே அவரை வந்து பயங்கரமா வரவேற்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே போயிட்டு திருப்பி வராத இடத்துக்கு அவர் போய் சில விஷயங்களை சாதிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட ஒய்ஃபையும் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறமா பாக்குறாரு. தன்னோட பெரிய பையன் பயங்கரமா வளர்ந்துட்டான், அடையாளமே தெரியல. சின்ன பையனும் வந்து ரொம்பவே சூப்பரா வளர்ந்துட்டான். பர்சிவல் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு இப்ப வந்து பயங்கரமான ஒரு சலுகை கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்துது. அப்பதான் இவர் வந்து அந்த பழங்குடியினர் மக்கள் விஷயத்த பார்த்ததெல்லாம் வந்து சொல்றாரு. நிச்சயமா அங்க வந்து தங்க நகரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், அதெல்லாம் மறந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீஃப் வந்து சொல்லிடுறாரு. இந்த இடத்துல ஒரு பணக்கார மனுஷனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து ஜேம்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்ப கவர்மெண்ட்ல வந்து இவனை கூப்பிட்டு வந்து அங்கீகரிக்கும் போது அவன் வந்து அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே சொல்றான். நிச்சயமா அந்த இடத்துல வந்து தங்க நகரம் இருக்கணும், அதை போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதுக்கு யாருமே வந்து ஒத்துக்கல. அப்பதான் அவன் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறான். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து அந்த ஜேம்ஸ் மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கூட வந்து சேர்ந்துக்கிறான். இப்ப இந்த மாதிரி மறுபடியும் வந்து காட்டுக்குள்ள போக போறதா தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது இவ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் சரி ஓகே இது வந்து நமக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து கடைசியில சமாதானமாகறா. இவங்க கூட வந்து அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவனும் வந்து சேர்ந்து போறான். அவன் வந்து ரொம்பவே சோம்பேறியா இருக்கான். இருந்தாலும் இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு இவங்க வந்து பக்காவா இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இதுக்கு முன்னாடி பழங்குடியினர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இப்ப அந்த போட் வந்து இருக்காது. என்னடா அந்த போட் இல்லையா அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது அவங்க அதே மாதிரி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ கூட இருந்த ஒருத்தவங்க வந்து ஷூட் பண்றான். இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், உடனே எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. பேர் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களால எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு மியூசிக் வந்து பிளே பண்றாரு. அதுக்கப்புறமா தான் அந்த பழங்குடி மக்கள் வந்து வெளியில வராங்க. ஹீரோவையும் வந்து பாக்குறாங்க. ஹீரோ மட்டும் இப்ப வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவன் உண்மையிலே செத்துருப்பானோ என்ன, ரொம்ப நேரம் ஆகியும் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட வந்து ஆட்கள் எல்லாருமே வந்து அவனை ஷூட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பார்த்தா பெர்சிவல் வந்து அங்க இருக்கிற மக்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாரு. அந்த தலைவர்கிட்டயே பேசி அவருக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பாரு. வீரர்கள் அங்க போகும்போது ஒரு பணத்தை கொண்டு அதை வந்து அப்படியே கிரில் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே அள்ளு விடுது. ஜேம்ஸ் கூட இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம பர்சிவல் மட்டும் தைரியமா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷ கிரில்ல பாத்திருப்பாங்கல்ல, அது வந்து மனுஷ ஆளுங்களா கிடையாது, இவங்களோட ஆளுங்கள்ல ஒருத்தர் தான் இறந்து போயிட்டாராம். அவரை மண்ணுக்கு புதைச்சு வீணாக்குறதுக்கு பதிலா இவங்க சாப்பாடா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பர்சிவல் சொல்றாரு. அதுக்கப்புறம் பர்சிவல் வந்து அந்த மக்களோட ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆகிடுறாரு. அவங்களோட கலாச்சாரம் அது எல்லாத்தையுமே வந்து அவரும் கத்துக்கிறாரு. அந்த மக்களும் எப்படி வந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரோட டீமுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மக்கள் இவங்களுக்குன்னு தனியா வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து இவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜேம்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற எல்லா ஃபுட்ஸையுமே வந்து சாப்பிட்டுறாரு. அவரால் இப்ப எந்திரிச்சு நடக்கவும் முடியல. இதை பார்த்த மத்த எல்லாருக்குமே வந்து பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா கொஞ்சம் தான் ஃபுட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் ஈக்குவலா ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், எல்லாருமே சர்வே பண்றதுக்கு இவனே இப்படி எல்லாத்தையும் தின்னுட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் மேல வந்து கோவப்படுறாங்க. ஆனா நம்ம பர்சிவல் தான் எப்படியும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு ஜேம்ஸையும் மன்னிச்சு அங்கிருந்து மறுபடியும் வந்து கூட்டிட்டு போறாரு. இங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வெள்ளப்பெருக்கு மாதிரி அந்த இடத்துல வந்து ஏற்படுது. இப்ப இவங்க எல்லாருமே ஸ்டேபிளா இருந்தாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் வந்து நில்லுங்கன்னு
விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பெர்சிவல் அதை வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த டைமிங்னு பார்த்து ஜேம்ஸ் எந்திரிச்சு அவரோட காலில் அடிபட்டிருக்கும். எனக்கு இந்த இடம் பயங்கரமா அரிக்குதுன்னு நின்று அரிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணதுல அப்படியே வந்து ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. இவர் தண்ணிக்குள்ள விழுந்ததும் இல்லாம அந்த போட்டை பிடிச்சிட்டு பயங்கரமா ஆட்டிட்டு இருக்கிறாரு. வந்து பக்கமா தான் இருக்கும். அதோட அந்த தண்ணியோட ஆழமும் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். இவர் இப்படியே இந்த கப்பலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அந்த போட் வந்து கவிழ்ந்துரும். அதனால அவரை தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லாரும் எப்படியோ வந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவர் கரை ஒதுங்கிடுறாரு. இப்ப இவங்களும் வந்து கரை ஒதுங்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. சிவல் வந்து ஜேம்ஸ் கிட்ட செமையா கோவப்படுறாரு. ஏற்கனவே ஃபுட் எல்லாத்தையுமே வேற சாப்பிட்டுட்டீங்க, இப்ப இந்த போட்டையும் கவிழ்த்து விட்டுட்டு எப்படி இங்க இருந்து போறதா அப்படின்னு வந்து கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நைட் வந்து அவங்க ஆட்கள் கூட சேர்ந்து சில முடிவுகளை எடுக்கிறாரு. ஏன்னா அவர் ஜேம்ஸ் இவங்க கூட வரது அங்க இருக்கிற யாருக்குமே வந்து பிடிக்கல. இதுக்கு மேலே அவரை கூட்டிட்டு போனோம்னா பெரிய பிரச்சனைன்னு ஒரு பிளான் பண்றாங்க. இங்க ஒரு பக்கம் ஜேம்ஸ் வந்து என்னைய இவனுங்க வந்து கொல்ல பாக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. இங்கேயே விட்டுட்டு போலான்னு தான் இவங்க ஆட்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து பெர்சிவலுக்கு மனசு வந்திருக்காது. அதனால அவர் அங்கிருந்து வந்து கிளப்பி விட்டுறாங்க. திருப்பி அந்த காட்டு வழியா சுத்தி இவரோட பிளேஸ்க்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவருக்கு தேவையான ஃபுட்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. இருந்து இவங்க டிராவல் பண்ணி திட்டத்தட்ட அந்த பகுதிகளை வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணோம் இன்னும் போனோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு பெர்சிவல் வந்து முடிவெடுக்கிறாரு. ஆனா இப்போ வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்ஸே வந்து போதுமானதா தான் இருக்கு. இந்த ஃபுட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க ரிட்டர்ன் போறதுக்கே கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து வந்து இதை போய் தேடணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம திருப்பி போறதுக்கான வழியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி திருப்பி போறதுக்கு வந்து எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்றாங்க. திருப்பி வந்து அவரு மனசே இல்லாம திருப்பி ஊருக்கு வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா இவங்களே வந்துட்டாங்க. இன்னும் அந்த ஜேம்ஸ்ங்கிறவர் இங்க ரிட்டர்ன் ஆயிருக்க மாட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவர் இறந்துதான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வேர்ல்டு வார் 1 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு பெர்சிவலையும் கூப்பிட்டுருக்காங்க. இங்க வந்து நிறைய பிசினஸ் மேன் எல்லாருமே வந்து இருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஜேம்ஸும் இருக்கான். இவன் உயிரோட தான் இருக்கான். இவனுக்கு எதுவுமே ஆகல. பார்த்ததுக்கு அப்புறமா பெர்சிவலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எப்படியோ எதுவும் ஆகாம ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேம்ஸ் என்ன சொல்றான்னா என்னை வந்து இவனுங்க வந்து கொல்ல பார்த்தானுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு வந்து கோவம் வந்துட்டு என்னது நாங்க உன்னை கொல்ல பார்த்தோமா, எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உன்னை இங்கேயே வந்து விட்டுட்டு போயிடலாம், கூட்டிட்டு போக வேணாம்னு சொன்னாரு. நீ தான் எங்களோட ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி வர பண்ண, அதனால இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நான் தான் உன்னை சேஃப்டியா அங்கிருந்து அனுப்பி வச்சேன்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சீஃப் வந்து உங்களோட சண்டை நிறுத்துங்க, நம்ம இங்க பேச வந்ததே வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் வரப்போகுது, அதுக்காக மிலிட்டரி சப்போர்ட் இப்ப வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸை பார்த்து சொல்றாங்க. ஜேம்ஸ் வந்து நானும் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஆனா பெர்சிவல் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து பெர்சிவல் ஒத்துக்கவே இல்லை. நிச்சயமா நான் வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டேன், ஏன்னா உங்களாலதான் எங்களோட கனவு வந்து பாதியிலே நின்று போச்சு, நீங்க தான் எல்லா ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா இந்நேரம் அந்த நகரத்தை நாங்க கண்டுபிடிச்சிருந்திருப்போம், அதனால நிச்சயமா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா மறுபடியும் அவனோட ஃபேமிலியை வந்து மீட் பண்றான். அதனால ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு மீட் பண்ணலான்னு போகும்போது ஜாக் வந்து ரொம்பவே பெரியவனா வளர்ந்துட்டான். அவன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேள்வி கேட்கறான், நீங்க இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி நாடோட மாதிரி சுத்திட்டே இருக்க போறீங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பல வருஷங்களை வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கழிச்சிங்க, இப்ப மறுபடியும் அடுத்ததான் வந்து சோல்ஜர் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்த ஆர்மியா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவை இதை நினைச்சு ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா தான் வந்துட்டு இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது, அப்பா நமக்காக தான் எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வெளியே வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதுக்காக இவங்களும் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஆப்போசிட் டீம்ல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு சூனியக்காரி வந்து கிடைக்கிறா. அவளை வச்சுட்டு தன்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பெர்சிவல் தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அப்ப அவளும் வந்து இவரோட கையை பிடிச்சு பார்த்துட்டு நீங்க ஏதோ ஒரு பெரிய நகரத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. அவனுக்கும் அதோட விஷுவல்ஸ் எல்லாமே தெரியுது. அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த நகரத்தை வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினைச்சுக்கிறான். இவங்க வந்து ஃபீல்டில் இருக்கும் போதே இவங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஆர்டர் வரணும். அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா நம்ம போய் எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறாரு. அதனால அவங்களும் வந்து முன்னாடி போறாங்க. இதனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால இவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அங்க வந்து வித்தியாசமான கேஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே நம்மளோட தவறுனாலதான் நம்ம அவசரப்பட்டு இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்றாரு. இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டிருக்கும். நம்ம ஹீரோவுக்கும் வந்து இப்ப அடிபட்டிருக்கு. அவரை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எப்படியோ எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிருக்காங்க. கண்ணு மட்டும் வந்து கொஞ்ச நாளைக்கு ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் பெர்சிவல் வந்து ரெக்கவர் ஆகி பழையபடி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஜாக் கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் வந்து வேட்டையாடுறதுக்காக போறாங்க. அப்பதான் ஜாக் வந்து அவங்க அப்பா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற தங்க நகரத்தை போயிட்டு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா உங்க கூட யாரும் இப்ப வந்து இதுக்கப்புறம் வரமாட்டாங்க, நான் வரேன்னு சொல்லும் போது நிச்சயமா இதுக்கு உங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டா, நீ வேணா உங்க அம்மா கிட்ட கேளு, நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. அதனால வீட்டுக்கு போயிட்டு இவனும் வந்து அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கறான்.
இதுக்கு அவங்க அம்மாவை வந்து ஒத்துக்க வச்சிடறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அமேசான் காட்டுக்குள்ள மறுபடியும் வந்து போக போறாங்க. இதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமா தேவை. அதனால மறுபடியும் அவங்க போயிட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இப்போ அப்ரூவல் வாங்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து அலோ பண்றதுக்கு தயங்கினாலும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு காம்பஸை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா என்கிட்ட தான் இருக்கு. இந்த காம்பஸ் வந்து உங்க கைக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா நான் அந்த இடத்துல இறந்துட்டேன்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கவர்மெண்ட்டும் இவங்க 2 பேத்துக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஃபுட் எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அந்த காட்டு வழியா போகும்போது அந்த மலைவாழ் மக்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து மீட் பண்றாங்க. இவள் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான். இப்ப வந்து அவங்க கூட சேர்ந்து அவரு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இருந்து மறுபடியும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு மலைவாழ் மக்களை அவங்க வந்து மீட் பண்றாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ண மாதிரி இல்ல, கொஞ்சம் டெரரா இருக்காங்க. நாங்க வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சுவல் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலும் கூட அவங்க வந்து இவங்கள அட்டாக் பண்ணதான் பாக்குறாங்க. இதுக்கு மேல இவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, தப்பிச்சா பொழைச்சா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வந்து அவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து அவங்க 2 பேரையும் சும்மா விட்டுற மாதிரி இல்ல, எவ்வளவு தூரம் ஓடினாலும் துரத்திக்கிட்டே தான் வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஆப்போசிட்ல இன்னொரு மலைவாழ் டீம் வந்து வந்துடுறாங்க. இப்ப அந்த 2 மலைவாழ் மக்களுக்குமே வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. அதுல ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஹீரோவையும் அவரோட பையனையும் வந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. நைட்டே ஆகிறது. இவங்க 2 பேர்த்தையும் வச்சு அந்த சடங்கை வந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் வச்சு ஏதோ ஒரு சடங்கு செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து இது குடிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை வந்து குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இவ்வளவு தூரத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இப்ப என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்க போறது இல்ல. அதனால வேற வழி இல்லாம அவங்க கொடுக்கறத அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக ஆரம்பிக்குது. மயங்கினதுக்கு அப்புறமா அவங்க 2 பேத்தையுமே எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப வந்து பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் வரவே இல்லை, நிச்சயமா அவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இந்த இடத்துக்கு வராங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து இந்த காம்பஸை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பஸை வந்து இவங்க கிட்ட அவர் கொடுக்குறான். பார்த்ததுமே இந்த சீஃபுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த காம்பஸ் வந்து இவர்கிட்ட திருப்பி வந்தது அப்படின்னா நிச்சயமா அவர் உயிரோட தான் இருக்காரு, அதோட அந்த தங்க நகரத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி இருந்திருப்பாரு. காம்பஸை கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க நிச்சயமா உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காம்பஸை கொண்டு வந்து யாரு கொடுத்தது, அவங்க வந்து உண்மையிலே அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா எதுவுமே வந்து தெரியல. இது வந்து உண்மையா நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்காங்க. அதனால அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி வரவே இல்லை. அதனால அதோட இந்த படத்தோட கதையும் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் தமிழ் பொண்ணு.